Hello students, welcome to Merit Academy for Brilliance யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 சிபிஎஸ்சியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஃபார்ம் ஒரு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் 2 பேர் ரொம்ப க்ளோஸ்னா தே யூஸ் டு கால் ஈச் அதர் as பார்ட்னர்ஸ். அப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரே மாதிரியான அப்ஜெக்டிவ் வச்சு 2 ஆர் மோர் தேன் 2 பீப்புள் சேர்ந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லைக் ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் ஃப்யூச்சரில் வரப்போகிற ரிஸ்க் எல்லாம் பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதை தான் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இண்டிவிஜுவல்ஸ் இன் தேட் ஆர்கனைசேஷன் வி கால் them as பார்ட்னர்ஸ். அதே அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வி கால் இட் அஸ் ஃபார்ம். ஸோ கலெக்டிவ் நேம் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 2 ஆர் மோர் பீப்புள் இருக்கணும். ஏன்னா ஒரே ஒருத்தர் இருந்தால் நம்ம 11th ஆல்ரெடி பிஎஸ்சியில் படிச்சிருக்கோம் இல்லையா, இட் வில் பி கன்சிடர்ட் as சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இப்போ இங்கே பார்ட்னர்ஷிப்புங்கும் போது கண்டிப்பாக 2 ஆர் மோர் பீப்புள் இருக்கணும். அண்ட் அந்த பார்ட்னர்ஸுக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்கணும். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கணும். லைக் பார்ட்னர்ஸோட டீட்டெயில், அவங்க என்ன ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க போகிறோமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோமா, ரெம்யூனரேஷன் இஃப் அட் ஆல் தே ஆர் அ ஒர்க்கிங் பார்ட்னர், இப்போ அவங்களுக்கு நம்ம ரெம்யூனரேஷன் கொடுக்க போகிறோமா, இஃப் ஸோ என்ன பர்சன்டேஜில் கொடுக்க போகிறோம், எவ்ரி திங் ஷுட் பி மென்ஷன்ட் இன் தட் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பிஸ்னஸ். என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம்? டெஃபினட்டாக அது லீகல் பிஸ்னஸாக தான் இருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதும் பண்ணாததும் இட் இஸ் ஆப்ஷனல். இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமானா இட் இஸ் நாட் நெசசரி. பட் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னா இட் ஷுட் பி அ லீகல் பிஸ்னஸ். ஸோ என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அண்ட் the partners will have mutual agency. ஸோ இதுக்கு என்ன வேர்ட் சொல்லுவோம்னா நம்ம எனி ஒன் ஆக்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஆல் ஆஃப் them ஆக்டிங் ஃபார் ஆல். ஸோ ஐதர் எல்லா பார்ட்னர்ஸும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்னர் மட்டும் மீதி எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே வில் ஹாவ் சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் them. ஸோ ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இட் கேன் பி ஆஃப் எனிதிங். கம்பல்சரி ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அவங்களோட கேபிட்டல் ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை நான் கேபிட்டல் கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் பட் நான் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஆர்கனைசேஷனில், ஸோ எனக்கு அப்போ நீங்கள் ப்ராஃபிட் நிறைய கொடுங்க ரெம்யூனரேஷனுக்கு பதிலாக அப்படின்னா ஆப்வியஸாக அந்த மற்ற பார்ட்னர்ஸும் அக்ரி பண்ணினா அந்த பார்ட்னருக்கான ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ இட் நீட் நாட் பி ஈக்குவல் ஆல் த டைம் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் அடுத்து லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ், லயபிலிட்டி ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர் மாதிரியே அன்லிமிட்டெட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்சனல் அசெட்ஸுமே தே ஆர் லயபிள் டுவர்ட்ஸ் த ஃபார்ம்ஸ் லயபிலிட்டி. ஸோ இப்போ ஒரு ஃபார்மில் உங்களுக்கு லயபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதை நம்மளால் ரீபே பண்ண முடியலன்னா ஆப்வியஸாக பார்ட்னர்ஸோட பர்சனல் அசெட்ஸுமே தே ஆர் லயபிள். அதனால தான் நம்ம அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். பட் இட் கேன் பி ஐதர் இன் ஓரல் ஆர் இன் ரிட்டன். எழுதியும் வச்சுக்கலாம், இல்லை ஓரலாகவும் வச்சுக்கலாம். பட் ஒரு சிலரோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டனில் இருந்துக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே ஜென்ரலாக ஒன்று பேசிட்டு மறந்து போயிடும் இல்லையா, அப்போ அது ஆப்வியஸாக நமக்கு அது ஞாபகம் இருக்காதுங்கிறதுனால ரிட்டனில் இருந்துக்கிறது பெட்டர். ஸோ ரிட்டனில் இருந்தால் தான் நம்ம மேக்ஸிமம் டீடுன்னு சொல்லுவோம். ஓரலாக இருந்தால் இட்ஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் தட் அஃபெக்ட் த ரிலேஷன்ஷிப் அமாங் த பார்ட்னர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, எல்லா பார்ட்னர்ஸுக்கும் இடையில இருக்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோமா அட் வாட் பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னா வாட் பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை த ஃபார்ம் டு த பார்ட்னர் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை த பார்ட்னர் டு அ ஃபார்ம் இருந்தாலும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லை கேபிட்டல் ஒரு பார்ட்னரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் நம்ம கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ இதே உங்களுக்கு
ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ரிலவென்ட் ஃபார் அக்கௌண்டிங். இப்போ ஒருவேளை சர்டைன் திங்ஸ் வந்து டீட்ல சைலண்டாக இருக்கு அப்படின்னா, லைக் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நம்ம டீட்ல மென்ஷன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஒருவேளை டீட்ல நம்ம மென்ஷன் பண்ணலைன்னா இட் ஷுட் பி ஈக்குவல். ஓகேவா? அவங்க எவ்வளோ கேபிட்டல் இப்போ ஒருத்தர் கூட பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் கம்மியா பண்ணியிருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் கண்டிப்பா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் குடுக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர் டு த ஃபர்ம் மட்டும் 6% பெர் ஆனம். ஸோ வருஷத்துக்கு பார்ட்னர் ஃபர்முக்கு கொடுத்துருக்கிற லோனுக்கு 6% பெர் ஆனம் இருக்கும். ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னரும் நில் தான். ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு டீடில் மென்ஷன் ஆகியிருக்கணும். மென்ஷன் ஆகலைன்னா இதுதான் நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற கைட்லைன்ஸ். ஸோ இந்த கொஷின் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எம்சிக்யூஓ இல்லை வந்து ஒரு 3 மார்க் ஒரு 4 மார்க் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது. ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுவோம். இது எல்லாமே என்னங்கிறத டீட்டெயிலாக அடுத்தடுத்ததுல பார்ப்போம். பட் ஐ எம் டெல்லிங் யூ வாட் இஸ் வாட், ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஐ டெல் யூ. ஸோ பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ நீங்கள் 11th ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. ஸோ இது பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது மோர் ஆர்லெஸ் அதே மாதிரி தான். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஒருவேளை அதிகமான பர்சன்டேஜில் பார்ட்னர்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு பட் கம்மியாக வந்து இது பண்ணுறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் கரெக்டான வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் திஸ் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். டெபிட் கிரெடிட் காலம்லாம் போட்டு போடுவோம். அடுத்தது ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபார்ம். ஸோ ஃபார்மில் உங்களுக்கு வரப்போகிற சேஞ்சஸ் என்னென்னா லைக் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க, இல்லை ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க வித் ப்ராப்பர் நோட்டீஸ். இது ரிட்டையர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று டியூரிங் த ஃபைனான்ஷியல் இயர்னு 2 கான்செப்ட் உண்டு நமக்கு. இன்னொன்று டெத் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ஒரு வேலை இப்போ ரிட்டையர்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா வில் நோ ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து தான் அந்த பர்டிகுலர் டேட்டில் தட் பர்டிகுலர் பார்ட்னர் வில் ரிட்டையர் ஃப்ரம் த ஃபர்ம். பட் டெத் ஆஃப் த ஃபர்ம்ங்கிறது ப்ராப்பர் இன்டிமேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டியூரிங் த இயரில் தான் இருக்கும். தட் டு மிடில் ஆஃப் அ மந்த் இருக்கலாம், இல்லை எனி டேட் அந்த மந்த்தாக இருக்கலாம், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால அப்போ அந்த டெத் ஆஃப் த பார்ட்னர்னா அங்கே எப்படி நம்ம அக்கௌண்டிங்லாம் போடுவோம். அண்ட் ஃபைனலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். அந்த ஃபர்மே நம்ம வந்து டிசால்வ் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம், ஷட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தான் நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்ங்கிற ஹோல் யூனிட்ல பார்க்க போகிறோம், தனித்தனி சாப்டர்ஸாக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா we have 2 methods. One is fixed capital method and another one is fluctuating capital method. இப்போ இந்த fixed capital method அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேம்லேயே உங்களுக்கு தெரியும், the capital is going to remain fixed unless and until you have permanently withdrawn your a part of your capital or you have introduced some additional capital into the firm. So அந்த மாதிரி இருக்க transactions மட்டும்தான் will be recorded in the கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? இப்போ வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி கேபிட்டலில் ஒரு பார்ட்டை மட்டும் யூஆர் பர்மனெண்ட்லி வித்ட்ராயிங் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்டே பண்ணுவோம். இல்லை இந்த 2 டிரான்சாக்ஷனுமே எனக்கு இல்லை பட் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. இட் இஸ் கோயிங் டு ரிமைன் ஃபிக்ஸட். ஓகேவா? அப்போ ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். இப்போ இதே கரண்ட் அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைக் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர், இது எல்லாத்தையுமே நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இது இல்லாமல் ரிசர்வ் இந்த மாதிரி என்னென்ன நம்ம பார்ட்னர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலும் இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒருவேளை உங்களுக்கு டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்லாம் கூட போகலாம்ங்கிற காரணத்தினால யூ கேன் ஆல்சோ ஹேவ் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். இங்கே சொன்ன மாதிரி கம்பல்சரி கிரெடிட் தான் நம்ம இங்கே சொல்ல முடியாது கரண்ட் அக்கௌண்ட்ல. ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ப்ரிப்பேரிங் 2 செப்பரேட் அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் another one is current account.
கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் unless and until you have withdrawn a part of your capital permanently or you have introduced some additional capital, the capital will remain same. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இதே கரண்ட் அக்கௌண்ட்ல மீதி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் லைக் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ரிசர்வ்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரெம்யூனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கலெக்ட் பண்றோம் இல்லை டிராயிங்ஸ் எதுனா இருக்கு, இது எல்லாமே வில் பி ரெக்கார்டட் இன் த கரண்ட் அக்கௌண்ட். இதே இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா பேர்லயே இருக்கு, த கேபிட்டல் கீப்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங், மாறிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், விச் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்கே பார்த்தா அடிஷனல் கேபிட்டல் ஆகட்டும், பெர்மனன்ட் வித்ட்ராயல் ஆகட்டும், டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரெம்யூனரேஷன், இது எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டான கேபிட்டல் அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸும் இருக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பேஸ்ட் ஆன் த டேட்டா கிவன் இட் டிஃபர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துருவாங்க வெதர் யூ ஆர் சப்போஸ் டு ப்ரிப்பேர் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஆர் அண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஓகேவா? கிளியரா கொடுத்துருவாங்க. நீங்க கொஸ்டினை தெளிவா படிச்சு பார்த்துட்டு யூ கேன் ப்ரொசீட் வித் ஆன்சரிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடோட ஃபார்மேட். ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், சின்ஸ் கேபிட்டல் வந்து ஃபர்மோட லயபிலிட்டிங்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் ஆன் த கிரெடிட் சைட், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதோட பேங்க்கு, பர்மனன்ட் வித்ட்ராயல்னா அதோட ஒரு டிரான்சாக்ஷன் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு கிரெடிட் சைட் தான் டோட்டல் அதிகமாக இருக்கும். ஸோ வி ஹாவ் திஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு கொஷனில் கொடுத்துருப்பாங்க, டெபிட்டா கிரெடிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு salary will be on the credit side, commission, P&L appropriation if it is a profit, interest on capital. இப்போ அதே மாதிரி டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இதே P&L appropriation லாஸாக இருந்த டெபிட் சைட். ஸோ பேலன்சிங் ஃபிகர் ஐதர் சைடில் எங்கே வேணால் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் நியூமரிக்கலாக பார்க்கும்போது ஐல் எக்ஸ்பிளைன் யூ ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ இது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அகேன் எங்கே வேணா இருக்கலாம். இது வந்து வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல், இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அடிஷனல் கேபிட்டல், ரெம்யூனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், P&L அப்ராப்ரியேஷன், க்ளோசிங் பேலன்ஸ், டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், P&L அப்ராப்ரியேஷன். ஸோ இங்கேயும் க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வேணா வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இந்த P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் 11th சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் படிச்சீங்க, அதே தான் நம்ம பார்ட்னர்ஷிப்லேயும் கண்டிப்பாக P&L அக்கௌண்ட் போடுவோம். அங்கே உங்களுக்கு ஃபர்மோட நெட் ப்ராஃபிட் தெரிஞ்சிடும் P&L அக்கௌண்ட்டில். இப்போ இந்த P&L அப்ராப்ரியேஷனில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட் ப்ராஃபிட்டை இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ். ஸோ நம்மளோட பார்ட்னர்ஸுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது தான் இந்த P&L அப்ராப்ரியேஷன். ஸோ பார்ட்னர்ஸுக்கு ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் இப்போ நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்முக்கு எக்ஸ்பென்ஸ் பட் பார்ட்னர்ஸுக்கு இன்கம், அதனால ஃபார்முக்கு எக்ஸ்பென்ஸ்ங்கிறதுனால இதுவுமே உங்களுக்கு P&L மாதிரியே நாமினல் இன் நேச்சர் தான். அப்போ டெபிட்ல எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட்ல இன்கம் அண்ட் கெயின். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் P&Lக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் P&L அப்ராப்ரியேஷனுங்கிறது வந்து அந்த நெட் ப்ராஃபிட்டை யூஆர் அப்ராப்ரியேட்டிங் அமாங் த பார்ட்னர்ஸ், அதுதான். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இட் இஸ் அன் இன்கம் டு த ஃபார்ம், ஸோ வி கிரெடிட்டட். ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர் அகைன் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் டு த ஃபார்ம், ஸோ வி டெபிட்டட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்க்கோ அதோட பேலன்சிங் ஃபிகரை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி நத்திங் பட் த பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இதுதான் P&L அப்ராப்ரியேஷனோட ஃபார்மேட். கிட்ஸ் தயவு செஞ்சு ஃபார்மேட் எல்லாம் பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஏன் இதை டெபிட் பண்ணுறோம், ஏன் இதை கிரெடிட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சு படிச்சிங்கன்னா இட் வில் பி very easy for you to understand. Okay, so thank you students. Stay tuned for numericals.